எப்படிண்ணே இப்போ கூட ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது நான் மாநாடு ஆகட்டும், இல்ல வெந்து தணிந்தது காடு ஆகட்டும், இல்ல 10 தலை ஆகட்டும், இதெல்லாம் சொல்லும்போது கூல் சுரேஷ் ஒரு சொட்ட தலை அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் அங்க குரூப்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் அது இதாச்சு. அது வந்து ஓகே மத்த இடத்துல நம்ம பக்குவமா அத ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஃபைன். பட் சொல்லும்போது ஒரு டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகும்ல. யாரா இருந்தாலும் அது கிட்டத்தட்ட உருவ கேலி தான். டக்குன்னு அத எப்படி நீங்க அதுவும் எப்படி கூலா எடுத்துட்டு, ஆமா அப்படின்ட்டு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க. இல்ல எப்படி அந்த ஒரு பக்குவம்? அதுதான்ப்பா. அ. நீங்க என்ன போல்ட் ஆக்குறதுக்காக பால தூக்கி போட்டீங்கன்னா, அந்த பால நான் புடிச்சு 6 அடிப்பேன். புரியுதா? என் மேல நீங்க செங்கல் எறிஞ்சீங்கன்னா, அந்த செங்கல எடுத்து வச்சு நான் வீடு கட்டுவேன். இதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸு. நீங்க என்னென்ன வீசுறீங்களோ, அது எல்லாத்தையும் புடிச்சு வச்சு நான் அத பயன்படுத்திக்க பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய குணாதிசயம். அதனால சொல்றவன் 1000 எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவரு அந்த வசனத்த சொன்னவரே அவருக்கு என்ன கலாய்க்கிறதுக்காக பின்னாடி இருந்து கத்துனாரு. அந்த வசனம் ரீச் ஆயிருச்சு. எதுக்கு அத விடுவானா? நம்மளே புதுசா ஒரு வசனம் கண்டுபிடிச்சு இது பண்றதுக்கு. இதே தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு அது பட்டி தொட்டிலாம் இருக்கு. ஓகே. ஒரு பெரிய விஷயம்ல இது. ஓகே. நைஸ்.